விழுப்புரம் கள்ளக்காதல் பற்றிய கணவருக்கு கடிதம் அனுப்பி சென்னையில பணியாற்றிய பெண் போலீஸ் பாத்தீங்கன்னா தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரும். நீங்களும் இது போன்ற நியூஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். கடலூர் அருகே உள்ள கொங்கராயனூரை சேர்ந்த சோனியா என்பவர் ஆயுதப்படை பிரிவில் போலீசாராக பணியாற்றி வந்திருக்காரு. இவரும் கார் டிரைவரான கீழ்கவரப்பட்டையை சேர்ந்த முகிலன் என்பவரும் 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமணம் செய்து கொண்டிருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா காவலர் சோனியா தனது கள்ளக்காதலன் பற்றி கணவருக்கு கடிதம் அனுப்பிவிட்டு எடுத்த முடிவு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. நெருங்கி பழகியதுல 3 மாதம் கர்ப்பமான பிறகு திருமணம் செய்ய மறுத்து விட்டதாக கணவருக்கு கடிதத்தில் கூறியுள்ள தகவல் வெளியாகி உள்ளது. கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வருவது இயல்புதான். இருவரும் விட்டு கொடுத்து சென்றால் பிரச்சனைகள் குறையும். அதற்கு மாறாக பாத்தீங்கன்னா ஈகோ, அடிமைத்தனம் மூலம் கட்டுப்படுத்த நினைத்தால் கடைசியில் சிக்கலில் முடியும். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கணவன் மனைவி பிரிந்து வாழ்கிறாங்க. அப்படி பிரிந்து வாழும் பெண்களை சிலர் ஆறுதல் கூறுவது போல் வந்து ஏமாற்றி வலையில் வீழ்த்துகிறாங்க. சென்னை காவலருக்கு நடந்த சம்பவம் பற்றி இப்ப நம்ம பார்க்கலாம். கடலூர் அருகே உள்ள கொங்கராயனூரை சேர்ந்த 26 வயதாகும் சோனியா என்பவர் பாத்தீங்கன்னா சென்னை ஆவடியில் உள்ள ஆயுதப்படை பிரிவில் காவலராக பணியாற்றி வந்திருக்காங்க. இவரும் கார் டிரைவரான கீழ்கவரப்பட்டை சேர்ந்த 27 வயதாகும் முகிலன் என்பவரும் காதலித்து கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமணமும் செய்து கொண்டிருக்காங்க. இந்த தம்பதிக்கு பாத்தீங்கன்னா 6 வயதில் ஒரு மகள் இருக்கிறாங்க. கணவன் மனைவி இடையே திடீரென கருத்து வேறுபாடு காரணமாக முகிலனும் சோனியாவும் பிரிந்து வாழ்ந்து வந்திருக்காங்க. முகிலனுடன் அவரது மகள் இருந்திருக்காங்க. இதனிடையே சோனியா கடந்த சில தினங்களுக்கு முன்பு தனது சொந்த ஊரான கொங்கராயனூருக்கு சென்றிருக்காங்க. பிறகு பாத்தீங்கன்னா 4 நாட்களுக்கு முன்னாடி முகிலன் செல்போனில் தொடர்பு கொண்டு மகளை பார்க்க ஆசைப்பட்டிருக்காங்க. இதையடுத்து முகிலன், சோனியா ஆகியோர் தங்கள் மகளுடன் கடலூர் தேவனாம்பட்டினம் கடற்கரைக்கும் வந்திருக்காங்க. அவர்கள் அங்கு சுற்றி பார்த்திருக்காங்க. தொடர்ந்து கடந்த ஜூலை 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா காலை சோனியா முகிலனை தொடர்பு கொண்டு தான் மருந்து குடித்து விட்டதாகவும் மகளை நன்றாக பார்த்து கொள்ளும்படியும் கூறிவிட்டு இணைப்பையும் துண்டித்திருக்காங்க. இதை கேட்டு பதறி போன முகிலன் பாத்தீங்கன்னா உறவினர்களுடன் கொங்கராயனூருக்கு விரைந்து சென்றிருக்காரு. அங்க மயங்கி கிடந்த சோனியாவை மீட்டு சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. பிறகு பாத்தீங்கன்னா மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிம்பர் மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. ஆனால் தீவிர சிகிச்சை அளித்து பலனின்றி சோனியா கடந்த ஜூலை 2ஆம் தேதியும் உயிரிழந்திருக்காங்க. வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும் முன்பாக சோனியா தனது கைப்பட கடிதங்களில் செல்போனில் புகைப்படம் எடுத்து அதை வாட்ஸ்அப் மூலம் கணவன் முகிலனுக்கு அனுப்பியிருக்காங்க. அதில் சோனியா கூறுகையில் சென்னை ஆவடியில் பணிபுரிந்த போது அங்குள்ள ஒரு காவலருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. பின்னர் நாளடைவில் இருவரும் நெருங்கி பழகியதால் பாத்தீங்கன்னா நான் 3 மாதம் கர்ப்பமானேன். இது பற்றி அறிந்த அந்த நபர் பாத்தீங்கன்னா கர்ப்பத்தை கலைக்க வேண்டும், கணவர் முகிலனிடமிருந்து விவாகரத்து பெற வேண்டும் என கூறி கர்ப்பத்தை கலைத்தால் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்றும் மிரட்டியிருக்காரு. இது தொடர்பாக புகார் அளித்த போது உயர் அதிகாரிகள் என்னை மட்டுமே ஒருதலை பட்சமாக விசாரணையை செய்தார்கள்னு கூறியிருக்காங்க. அந்த விசாரணைக்கு பிறகு பாத்தீங்கன்னா மேலும் அதிக அளவில் பணி சுமை வழங்கியபடியும் இருந்திருக்காங்க. இதனால் எனது கர்ப்பம் திடீரென கலைந்து விட்டது. இதனால் விடுமுறையில் வீட்டுக்கு வந்த நான் அந்த போலீஸ்காரர் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றியதால் மன உளைச்சலில் இருந்தேன். எனது சாவுக்கு காரணம் அந்த காவலர் மட்டும்தான். மேலும் எனது குடும்பத்தினர், கணவர் மற்றும் மகள் யாரையும் விசாரிக்க வேண்டாம், இதுவே எனது மரண வாக்குமூலம் என்று காவலர் கடிதத்துல கூறியிருக்காங்க. இது குறித்து முகிலன் நெல்லிக்குப்பம் போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்காங்க. அதன் பேரில் சோனியாவின் கள்ளக்காதலனை சென்னை ஆவடி ஆயுதப்படை போலீஸ்காரர் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் காரிப்பாளையத்தைச் சேர்ந்த மாரியப்பன் மகன் ராஜி என்கிற 28 வயதான நபர் மீது தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு பதிவு செய்து அவரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தியும் வருகிறாங்க. மேலும் இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு. இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நினைத்தால் மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.